எச்ராஜா ஒரு படத்தில் நடிக்கும். மாட்டுக்கறி எதிர்த்து பிரியாணி எதிர்த்து அந்த படம். அந்த படம் முடிஞ்சோடனே மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் அவருக்கு வந்து பிரியாணி வச்சிங்கன்னா எப்படி செட் ஆகும்? அவர் நடிக்கிற படத்தோட கதையே பிரியாணி எதிர்த்து தான். அதே பிரியாணியை மத்தியானம் லஞ்ச் பிரேக் இது சாப்பாடுனா அது ஆக்டிங்னா எப்படி இருக்கும்? பிரியாணி எதிர்த்து ஏன்னா ஒரு படம் இல்லை, கந்தன் மலைன்னு ஒரு படம் முருகர் தானே சம்பந்தம். ஆமாம், முருகருக்கு இதில் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்கன்றது தான் கதையே. படம் வந்து கதை வந்து பிரியாணியை சுற்றியே வருது. நீங்கன்னா அதெல்லாம் நாயான்னு கேட்கக்கூடாது. பிரியாணி சுற்றி தான் கதை, சுற்றி வரும். எல்லா கேரக்டரும் அந்த பிரியாணியை சுற்றி தான் வரும். எச்ராஜா ஏறி வண்டியை விட்டு இறங்கியிருக்காரு. லோ ஆங்கிளில் கேமரா வைக்கிறேன்ற பேரில் அடியில் வச்சுக்கேன் டயருக்கிட்ட. இறங்கினோன்னு நொச்சின்னு வரையும் கேமரா. அந்த ஷாட் பார்த்தீங்களா இல்லையா? ட்ரெய்லரில் இருக்கு. லோ ஆங்கிள்லாம் இப்படி வைக்கலாங்க, அதுக்காக அடியில் குட்டியா வைப்பீங்க இப்படி. நல்ல வேலை டயரை வச்சு ஏற்றிருப்பாங்க. டிரைவர் ஓட்டுனதுனால ஏற்றலை, கரெக்டாக கேமரா கிட்ட இப்படி வண்டி நின்னோடனே எச்ராஜா இறங்கிருக்கு. வெயிட்டி கீழே தெரியல, ஒரே மீதி. நல்லவேளை கேமராமேன் அதைத்தான் நானும் சொல்கிறேன், தெரியல மீச்சு விட்டாப்புல கேமரா போச்சு. இங்கே போவார், ஜீப்பில் போவார், அங்கே போகிறாரு, அவனை மிதிக்கிறாரு, இவனை மிரட்டுறாரு, குச்சியை வச்சு எல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் எதுக்காகனா அந்த பிரியாணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படம் ஃபிலிம் மேக்கிங்கில் மணிரத்னத்தை மிஞ்சிட்டாங்க. வளர்ந்து வரும் நடிகர்களை வந்து எந்த பத்திரிகையாளர்களுமே வந்து இது பண்ணுறதே கிடையாது. வளர்ந்து வரும் நடிகர்னா யாரை சொல்கிறீங்க? அவர் தான், எச்ராஜா தான். என்ன சிரிக்கிறீங்க? கமல், ரஜினி, அஜித், விஜய் அப்படி தானே வரும். அப்போ அஜித் நல்லவருன்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு விஜய் ரசிகர்கள் பாவம் என்ன புரிஞ்சுக்குவாங்க? அப்போ ஆதவன் வேணே தான் பண்ணுறாப்புல, ஆதவன் வேணே நம்ம தலைவனை நாசப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாப்புல. சரி, அப்போ அஜித் நல்லவர்னு நான் சொல்லக்கூடாதா? அஜித் நல்லவர்னு நீங்கள் சொல்லலாம், சம்மந்தம் இல்லாமல் ஏன் சொல்கிறீங்கன்னு தான் கேட்ச்சு. ஏன் அவரு மலேசியா போயிருக்காரு, இவரும் மலேசியா போகிறாருன்னு கம்பேர் பண்ணுறீங்களே நீங்கள். அப்போ அவரும் போயிருக்காரு, அவர் நல்லா பண்ணாரு. ரெண்டு இமயங்களும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ரெண்டு பெரிய ஆர்டிஸ்ட் போக முடியும், இமயம் ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் ரெண்டு இமயம், அப்போ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் தான் இமயங்கிறீங்க, விஜய் இமயம் இல்லைங்கிறீங்க. இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். ரெண்டு இமயம் இருக்க முடியாதுல்ல. அப்போ யார் இமயம் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்க ரெண்டு இமயம் போகுது. அந்த ரெண்டு இமயம் அதான் சொல்கிறேன், நான் சொல்கிறது இமயம்ன்றீங்க. ஒரு இமயம் ஒரு சிகரம் அப்படி வச்சுக்கலாமா? இமயத்தில் தானே சிகரம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ யார் ரெண்டு லெஜெண்டரி ஆக்டர்ஸ், ரெண்டு ஆக்டர்னு சொல்லுங்க. ரெண்டு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் போகிறாங்க, அப்படி சொல்லுங்க. மக்கள் மனதை கவர்ந்தவங்க. இமயம் ஒன்று தான் இருக்க முடியும். ஓகே, மக்கள் மனதை கவர்ந்தவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. அதனால் நான் சொன்னேன், ஒரே டைமில் ஒரே மாதத்தில் போகிறாங்களே, மலேசிய மக்களுக்கு டபுள் ட்ரீட்டு. ஒரு தடவை அஜித்து மாசக்காரர் ரசிகர்கள் விஜய் போய் பார்க்கவே மாட்டாங்க, விஜய் ரசிகர் அஜித்தை போய் பார்க்கவே மாட்டாங்க. அதை விட்டு நீங்கள் ஒன்றுன்றீங்க. ரெண்டு பேரும் கோர்த்து விடுறதுலே இருக்கீங்க நீங்கள், ரசிகர்களை மோத. ஓ அப்படியா? இல்லைண்ணா, அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் ஆகவே ஆகாது. ஓசியில் நீங்கள் படம் ரோட்டில் போட்டிங்கன்னா கூட பார்க்க மாட்டாங்க அஜித் ரசிகர்கள். அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் விருந்து அப்படின்னீங்கன்னா இது எப்படி விருந்தாக இருக்கும்? கஷ்டம்தான். அப்போ அது விருந்து இல்லை. எச்ராஜா ஒரு படத்தில் நடிக்கிறாரு. மாட்டுக்கறி எதிர்த்து பிரியாணி எதிர்த்து அந்த படம் வருது. அந்த படம் முடிஞ்சோடனே மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் அவருக்கு வந்து பிரியாணி வச்சிங்கன்னா எப்படி செட் ஆகும்? அவர் நடிக்கிற படத்தோட கதையே பிரியாணி எதிர்த்து தான். அதே பிரியாணியை மத்தியானம் லஞ்ச் பிரேக் இது சாப்பாடுனா அது ஆக்டிங்னா எப்படி வரும்? அந்த பிரியாணி எதிர்த்து ஏன்னா ஒரு படம் இல்லை, கந்தன் மலைன்னு ஒரு படம் முருகர் தானே சம்பந்தம். ஆமாம், முருகருக்கு இதில் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்கன்றது தான் கதையே. அதனால தான் அந்த படம் விமர்சனம் போட்டிங்களா நீங்கள்? அதை போட்டிருக்க மாட்டீங்களா? விஜய்ன்றீங்க, அஜித்ன்றீங்க, ஒரு சாமானியன் நடித்தா அதை பற்றி பேசவே மாட்டீங்க. அதை பற்றி ஒரு விமர்சனம் போடலாம். அண்ணே, அந்த கேமரா ஆங்கிளை பற்றி நீங்கள் பேசலாம். அண்ணே, லோ ஆங்கிளில் வச்சுருக்காங்க. இவர் ஒரு பழைய ஜீப்பை வந்து எடுத்து, இப்போ பழைய ஷெட்டில் கலந்த ஜீப்பை எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, பெயிண்ட்டு கூட அடிக்காமல் துருப்பிடிச்ச கலரில் தான் இருக்காது. அவன் பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் எண்ணெய் வரைக்கும் அவன் பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருந்துருக்கான். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, சரி எடுத்துட்டாயா பரவாயில்ல, ரக்குடாக இருக்கட்டும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து எச்ராஜா ஏறி வண்டியை விட்டு இறங்கியிருக்காரு. லோ ஆங்கிளில் கேமரா வைக்கிறேன்ற பேரில் அடியில் வச்சுக்கேன் டயருக்கிட்ட. இறங்கினோன்னு நொச்சின்னு வரையும் கேமரா. அந்த ஷாட் பார்த்தீங்களா இல்லையா? ட்ரெய்லரில் இருக்கும். லோ ஆங்கிள்லாம் இப்படி வைக்கலாங்க, அதுக்காக அடியில் குட்டியா வைப்பீங்க இப்படி. நல்ல வேலை, டயரை வச்சு ஏற்றிருப்பாங்க. டிரைவர் ஓட்டுனதுனால ஏற்றலை, கரெக்டாக கேமரா கிட்ட இப்படி வண்டி நின்னோடனே எச்ராஜா இறங்கிருக்கு. வெயிட்டி கீழே தெரியல, ஒரே மீதி. நல்லவேளை கேமராமேன், அதைத்தான் நானும் சொல்கிறேன், தெரியல மீச்சு விட்டாப்புல கேமரா போச்சுன்றாங்க. நல்ல வேலை கேமரா போச்சு. கேமராமேன் காலத்தில் மீச்சிருப்பாப்புல. அதுக்கப்புறம் லோ ஆங்கிள் வேணாம். அப்போ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போயிருக்கும். இல்லை, அந்த ஃபுட்டேஜ் அப்போ இது பண்ணி எடுத்துட்டாங்க. அது மட்டும் எடுத்து கார்டு ஒன்றும் ஆகலை. கார்டு ரெக்கார்டாக இருக்குது. ஒரு சிஸ்டத்தில் போட்டு அந்த ஷாட்டு தான் இப்போ வச்சுருக்காங்க. அவர் இறங்குற மாதிரி லோ ஆங்கிளில். பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய ரஜினி படத்தில் அப்படி மிதிக்கிற மாதிரி இருக்கும். மிதிக்கிற மாதிரி இல்லை, இறங்கு வரல லோ ஆங்கிளில் பில்லாலெல்லாம். அது கரெக்ட். மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியில் அது இப்படி ஆகி போச்சு. அது பிரியாணி வச்சு தானே கதையை. பிரியாணி சாப்பிடக்கூடாது.
பிரியாணி சாப்பிட்லாம், கந்தன் மலையில் சாப்பிடக்கூடாது. கான்செப்டே அதுதான் எடுத்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் பெருசாக பேசலாம். வளர்ந்து வரும் நடிகர்களை வந்து எந்த பத்திரிகையாளர்களுமே வந்து இது பண்ணுறதே கிடையாது. வளர்ந்து வரும் நடிகர்னா யாரை சொல்கிறீங்க? அவர் தான் அச்சுராஜா தான். என்ன சிரிக்கிறீங்க? ஏன்னா அவர் அரசியல் கட்சியில் அரசியல் கட்சியிலேருந்து நடிகர் ஆகிட்டார்ல. அவன் நம்ம இவர் அழகு திருநாவுக்கரசா அவர் கூட ஒரு படம் நடித்தார். அழகு திருநாவுக்கரசு நடிக்கலைங்க, பாவம். சாரி, அவர் பேர் திருநாவுக்கரசன். அமைச்சராக இருந்தால் அவர் பாவம் இருக்காரு. திருநாவுக்கரசு ஒரு படம் நடிச்சார். அவரும் தானே கட்சியில் இருந்தார். அவர் வந்து என்னன்னா ஒரு படம் நடித்தார், அது ஓடலைன்னு மானவெக்கரோசத்தோடு போயிட்டார் அவர். இவர் அப்படி கிடையாது. அவர் இப்படிலாம் லோ ஆங்கிள்லாம் வச்சு எடுக்கல. அவர் 2-3 படம் எடுத்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் அவர் வந்தார், எல்லாம் வந்தார். அவர் எல்லாம் அதான் அவர் எப்படி நடிகர்னு ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு அப்பியரன்ஸ். அது கெஸ்ட் ரோல், இது மெயின் ரோலில், ஹீரோ ரோலில். ஹீரோவா? ஆமாம், இவர் தானே ஹீரோ படத்தில். தெரியாதா அவனுக்கு? அவர் தாங்க ஹீரோ. மலையில் வச்சு பிரியாணி சாப்பிட்றாங்க, இவர் அவனை மிதித்து காலி பண்ணுறாரு, விரட்டுறாரு. அதான் கிளைமேக்ஸு. ஆமாம், நல்ல கதைண்ணே. கூட ஒரு திருட்டு பாய் ஒருத்தர் இருக்காப்புல, அந்த கூட வச்சுட்டு அந்த பாயை அவன் இன்னொரு பாயை மிதிக்கிற மாதிரி காசு கொடுத்து அவனை வச்சு. செகண்ட் ஹீரோ அவர் தான், வேலூர் இப்ராஹிம். ஓகே, அவர் செகண்ட் ஹீரோ. ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் யாரும் செட் ஆகாதனால அப்படியே விட்டாங்க. விட்டுட்டு நீங்கள் மட்டும் இருங்க. வில்ல வந்து பிரியாணி மெயின். அந்த படம் வந்து கதை வந்து பிரியாணியை சுற்றியே வருது. நீங்கன்னா அதெல்லாம் நாயான்னு கேட்கக்கூடாது. பிரியாணி சுற்றி தான் கதை, சுற்றி வரும். எல்லா கேரக்டரும் அந்த பிரியாணியை சுற்றி தான் வரும். புரியுதா? அதோட காரணம் என்னென்னா இந்த மலையில் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்றது தான். அவர்கிட்ட வில்லனும் பிரியாணியை சுற்றி தான் இருப்பாங்க. கந்தன் மலை, கந்தன் ஹீரோவும் பிரியாணி சுற்றி தான் இருப்பாப்புல. எங்கேயே போவார், ஜீப்பில் போவார், அங்கே போகிறாரு, அவனை மிதிக்கிறாரு, இவனை மிரட்டுறாரு, குச்சியை வச்சு எல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் எதுக்காகனா அந்த பிரியாணிக்காக இப்படி போயிட்டு இருக்காத. அதான் அந்த ஏதோ ட்ரைலர் பார்த்தேன், அடங்கமரு. அது சேகுவாரா சொன்னது இல்லைங்க. அடங்கமரு அத்துமீறு திமிரியல் திருப்பி அடின்றது அது சேகுவாரா சொன்னதுங்க. ஓ, அது இவர் எடுத்துட்டாரா ராஜாவும்? இச்சராஜா அந்த டைலாக வச்சு, ஓ நீங்கள் அந்த அடங்கமரு கும்பலா அப்படின்னு சொல்லி ஒரு அது சொன்னது வந்து இது இல்லை, சேகுவாரா சொன்னதுங்க. அது நிறையா பேர் திருமாவளவன் சொன்னார்னு நினச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் அந்த கும்பலா அப்படின்னா அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகுவாரா சொல்கிறார். சேகுவாரா சொல்கிறார். கியூபா நாட்டு சிட்டிசன்ஸை அவர் நக்கல் பண்ணியிருக்கார். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அந்த பிரியாணி அந்த அது வந்து என்னென்னா நம்ம படத்துலலாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு சட்டை அப்படின்னா காஸ்டியூம் டிசைனர் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பிரியாணி 2 மணி நேரத்தில் ஊசி போயிடும். எத்தனை நாளைக்கு தான் ஒரே பிரியாணி வச்சு எடுப்பீங்க? டெய்லி செஞ்சுருப்பாங்க. கறி மாறிடும்லங்க, கண்டினியூட்டி விட்டு போயிடாதா? கறியை மட்டும் தெரியும். அதே கறி கெட்டு போயிருமே சாயந்தரமானா. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படம். ஃபிலிம் மேக்கிங்கில் மணிரத்னத்தை மிஞ்சிட்டாங்க. இந்த ஆஸ்கர் மூவி படம்லாம் எடுப்பாங்கல்ல, நீ ஒரு சின்ன இது சேஞ்ச் ஆச்சுன்னா கூட எலியை வச்சு எடுப்பாங்க. அந்த எலியை வச்சு அந்த எலி பெருசாகிறக்குள்ளே எடுத்துருவாங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த படத்துக்கு. முதல் நாள் பிரியாணி வாங்கி பிரிச்சுருக்காங்க. எலும்போட ஒரு பீஸ் இருந்திருக்கு, மீதி 2 பீஸ் இருந்திருக்கு. இப்போ இதே சைஸில் அடுத்த நாள் அவன் பிரியாணி கட் பண்ணுற பிரியாணி போடணும், அது கரெக்டாக வேகணும், அதே ஷேப்பில் அந்த பீஸ் எடுத்து வைக்கணும். இல்லை மக்கள் நம்ப மாட்டான். ஏஐல கிரியேட் பண்ணிடலானே பிரியாணியை. அது நம்ப மாட்டான். ஏஐ பிரியாணின்னு தெரிஞ்சிருக்கு. A1 பிரியாணி கேள்விப்பட்டிருக்கு, ஏஐ பிரியாணி அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும் அடுத்ததில். கண்டிப்பாண்ணா. மேக்கிங்கில் வந்து நீங்கள் வந்து பின்னி எடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா அந்த கண்டினியூட்டி பார்க்குறான் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துருக்கேன். அந்த பார்சல் பேப்பர் கிழிஞ்சிடாத அளவுக்கு 10 நாள் ஷூட் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணிருக்கேன். நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். இப்போதைக்கு வராது, அது எலெக்ஷன் டைத்தில் தான் வரும். ட்ரெய்லரை பார்த்துருவாங்க அடுத்த டைம். படம் வரல, ட்ரெய்லரே இவ்வளோ இப்போ அலருது. நீங்கள் வந்து நான் என்ன விமர்சனம்லாம் பண்ணலை, நீங்கள்லாம் வந்து ஒரு வளரும் நடிகரை ஆதரிக்க மாட்டீங்கன்னு வேறு சொன்னீங்க. ஆமாம், ட்ரெய்லரை பார்த்தே போடணும்ல. விஜய் படம்னா விடுறீங்களா? ஃபஸ்ட்டு லுக்கே வச்சு எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க மணிக்கணக்கா? அப்போ ஒரு ட்ரெய்லரே விட்டுருக்காரு, இதை பற்றி நீங்கள் பேச மாட்டேறீங்க அப்படின்னா திட்டம் போட்டு பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணணுன்றக்கா பண்ணுறீங்கன்றதை நான் ஒரு குற்றச்சாட்டு. நம்ம பேசுகிறோண்ணே, நம்ம நாள் பேசுவோம், நம்ம பேசுவோம் இந்த படத்தை நெக்ஸ்ட் டைம் அதை பற்றி தான் பேசணும். அதில் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து இது மாதிரி இருக்கு. இதில் பூனே இதில் வந்து எடுக்க போகிறேன் நான் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேட்டிருக்காங்க.
எல்லாம் முடிச்சுட்டு கொடுங்க, ஓடுனதுக்கப்புறம் கொடுங்க, நாங்கள் கிளாஸ் எடுக்கோம். ஹீரோவாக வர சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேண்ணே, சிறப்பு, ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச்.